வணக்கம் யூடியூப் வாசகர்களே, அனைவர்களுக்கும் வணக்கம். இது ஒரு புது வீடியோ போட போகிறீங்களே. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முனியப்ப கோயிலுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே உனக்கு ரோட்டு காமிக்கிறேன். மிக்க நேரத்தில் இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக பாலங்கீழே போகணும். நேரில் என்ஜிகே யூடியூப் வாசகர்களே, நேற்று சண்டே மட்டன் சிக்கன் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு நல்லா இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நேரில் அனைவர்களுக்கும் வணக்கம். சண்டே எப்படி போனதுங்க? நல்லா போனதுங்களா? சண்டே அருமையான சண்டே. நேற்று சண்டே சமையலில் வந்து மட்டன் குழம்பு எப்படி எதுன்னு நேற்று போட்டிருக்கேன், பதிவு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு கோயிலுக்கு போகணுன்னு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோடனே பாலம் ஏறி இறங்குறதுங்கல்ல, சின்ன பாலங்க, சின்ன பாலம் ஏறி இறங்கினோடனே இது நம்ம என்ன சில்க்ஸு, சென்னை சில்க்ஸ் வந்துருங்க. இது வந்து மேட்டூர் போகிற ரோடுங்க. மேட்டூர் போகிற ரோடு தாங்க இது, மெயின் ரோடு. நேரிலே பாலம் ஏறி இறங்கிடணும். லெஃப்ட்டு நேரிலே இறங்கிட்டோம். நேரிலே நேராக சென்னை சில்க் தெரியுதுங்களா? நேராக போகிற ரோடு. நேரில் போயிடணும். நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், ரைட் சைடு ஓமலூர், தருமபுரி. நேராக போனால் ரயில் நிலையம் ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன் சொல்லுவாங்க. நேரில் ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன். முனியப்பன் கோயில். இதில் வந்து நேராக ரைட் சைடு திரும்பிக்கணும். நேரில் ரைட் சைடு. காலையில் நிற்க மாட்டாங்க, சல்லுன்னு போயிட்டே இருக்காங்க. நேரில் சொல்லணும் நிற்கணுங்கிற இதே கிடையாது. நேரில் சில நிமிடங்களில் வந்துவிடும் முனியப்பன் கோயில். நேரில் கோயிலுக்கு தான் வெளி. மேலே போனால் இறங்க முடியாது, கீழே இந்த வழியில் போனால் தாங்க இறங்க முடியும். பாலத்துக்கு அடியில் போனோம் தான், கீழே பாலத்துக்கு போனால் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். நேர்களே, என்ஜிகே யூடியூப் வாசகர்களே, சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டு கவனமாக போங்க, கவனமாக வாங்க. டூ வீலர் ஓட்டுற நண்பர்கள்லாம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. நேர்களே, ஒரு நிமிடத்தில் ஒரு 5 நிமிடம் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுங்க. நேராக இதுலேயே கீழே போக வேண்டியதாங்க. கீழ் ரோட்லேயே, மேல் ரோட்டில் இருந்தால் நேராக பெங்களூர் போயிடுங்க. பெங்களூர் ரோடு போயிடுங்க. அதனால் கீழ் ரோட்லேயே போங்க. நேரில் உங்களுக்கு வந்துடும். அடிக்கூடாதுன்னு பார்க்குறேன். வச்சுறாங்க அடித்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நேராக போனால் கிருஷ்ணகிரி, மும்பைங்க. மும்பைக்கு மெயின் ரோடுங்க இது, மும்பை. இப்போ வாசகர்களே பாருங்க, 2 ரோடு பிரியுதா? பாலம் மேலே போகுது, ஒன்று பாலம் கீழே போகுது. நேரில் அதில்
போயிருங்க, மேலே போயிடாதீங்க. பாலத்து மேலே போனால் பார்க்க முடியாது. வந்து விட்டது. என்ன கோயில் என்று பெயர் என்றால் வெண்ணங்குடி முனியப்பன் கோயில். வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் அந்த காலத்து கோயிலுங்க. ரோடு போடாததுக்கு முன்னே கூட இருக்குங்க. எவ்வளோ நாளாக இருக்குங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு எனக்கு 80 அதெல்லாம் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருக்குங்க. ரோடு போடும்போது கூட அதை அசைக்க முடியலைங்க. அப்புறம் நம்ம முனைப்பனை அதனால் அங்கேயே அவருக்கு ஒரு கோயில் கட்டி திருவிழாவெல்லாம் கொண்டாடுறாங்க நேயர்களே. பாருங்க, இது ஒரு ஜங்ஷன். லெஃப்ட்டு போனால் ஸ்வீட் பிளான்ட் சேலம் முருக்காலை. அது ஒரு நாளைக்கு காமிக்கிறேங்க, முருக்காலை இங்கே இருக்குன்னு. நேராக போனால் பெங்களூர். இதில் வந்து ரைட் சைடு திரும்பணும். ரைட் சைட் சர்வீஸ் ரோட்டில் போகணுங்க. அந்தாண்டையும் ரைட் சைடில் போகணும் சர்வீஸ் ரோட்டில். கவனம் தேவை, நிச்சயமாக கவனம் தேவை நேயர்களே. இந்த பக்கம் ரைட் சைடுக்கு தான் போகணும். வண்டி வரும், ஆட்டோ வரும், யாரும் நிற்க மாட்டாங்க. நாம் தான் நின்று போகணும் நேயர்களே. ரைட் சைடே போயிடுங்க ஓரமாக. நிற்க மாட்டாங்க நேயர்களே. என்ன பரவாயில்ல தான், நிற்க மாட்டாங்க நேயர்களே. யூடியூப் வாசகர் வந்து விட்டது வெண்ணங்குடி முனியப்பன் கோயில். வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் நேயர்களே, மிக மிக சிறந்த கோயில். எனக்கு வண்டி வாங்கும்போது கூட இங்கே தாங்க வந்து பூசப்பட்டாருங்க. பூசப்பட்டார் நிறையா வண்டிங்களுக்கு இங்கே தாங்க பூசப்படுறாங்க. பெரிய ரொம்ப பிரபலமான கோயிலுங்க நேயர்களே, வெண்ணங்குடி முனியப்பன் கோயில். பாருங்க நேயர்களே, சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கு நேயர்களே. பார்த்து மகிழுங்கள். நான் உள்ளே போய் சும்மா ஷார்ட் மட்டும் தாங்க எடுப்பேன். அப்புறம் கிளம்பிடுங்க. அப்புறம் பாருங்கள், இங்கேருந்தே பாருங்கள் கோயில் தெரியுதுங்களா? பாருங்க, வெண்ணங்குடி முனியப்பன் கோயில். பாருங்க, லெஃப்ட் சைடு இருக்கு நேயர்களே. பார்த்து மகிழுங்கள் நேயர்களே. வெண்ணங்குடி அருள்மிகு வெண்ணங்குடி முனியப்பன் சுவாமி திருக்கோயில், ஜாகீர் அம்மாபாளையம், சேலம். இது கவர்மெண்ட் கோயில் தான் நினைக்கிறேன் நேயர்களே. கவர்மெண்ட் கோயில் தான் அடங்குது. இது இந்து சம அறநிலைத்துறையின் போட்டிருக்கு. முனியப்பன் கோயில், வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் நேயர்களே. வண்டியெல்லாம் வருது பாருங்க. அவங்க காலையில் நின்று புது வண்டி போகிற வண்டி எந்தெந்த ஊருக்கு போகிறவங்களாம் வந்து போஸ்ட் போடுறாங்க பாருங்க. 2 வண்டிக்கு முன்னாடி நின்று ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பாருங்கள். வண்டி போக முடியாத வர முடியாத ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நேயர்களே. வண்டி இது பெரிய லாரி வந்து இது போடுறாங்க, பூசை மெயின் பூசை போடுறாங்க. வண்டி புது வண்டி எடுத்தால் நிறையா வண்டி போடுவாங்க நேயர்களே. நேயர்கள் அனைவரும் புது வண்டி எடுத்தீங்கன்னா வந்து பூசை போடலாம் நேயர்களே. வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் அந்த சேலத்தில் மெயின் கோயில் தாங்க முனியப்பன் கோயிலெலாம். கண்டு பார்த்து ரசியுங்கள் யூடியூப் வாசகர்களே. வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் மிக சிறந்த கோயில். வந்து நம்ம வேண்டிக்கிட்டோமா என்ன நினைக்காமோ அதுக்கு எடுப்பார் முனியப்பன் நேயர்களே. பாருங்க, பார்த்துட்டு ஒரு 10 செகண்டு சாமியை லைவ் போடுறோங்க பாருங்க. ஷார்ட்ஸில் போடுறோங்க, வீடியோவில் போட முடியாது, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க பூசலிங்க நேயர்களே. அதனால் வந்து இதுதான் கோயில். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றது கோயில். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவை சிந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது NGK டிராவலர். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நேயர்களே, முழுமையாக வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவை உங்களிடம் காண்பிக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது NGK டிராவலர். வணக்கம் 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 நேயர்களே.